அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றங்கள் எங்கெங்க தடையாகுது அப்படின்னா, எப்பயுமே நமக்கு எதிரி வேற எங்கேயுமே இல்லை, உங்க பக்கத்திலே தான் இருப்பான். அதை உங்களால உணரவே முடியாது. நீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய யோகத்தை தடுக்கக்கூடிய எதிரி ஒரு நண்பனாகவே தான் இருப்பான். நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, அவளை பெரிய ஆளா நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா கூட இருந்து குழி பறிக்கக்கூடிய நபர் உங்களுடைய பழகக்கூடிய நபர்கள் தான். அது மனைவியாக கூட இருக்கலாம் சில காலத்துல. அது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து தான் அமையும். ஏன்னா சந்திரன் நினைக்கிறார் அப்படின்னா க்ஷணப்பொழுதில் ஒரு மனிதனை உயர்த்தி கொடுத்து விடுவார். ஆமா, ஒரு நொடி பொழுதுல மாற்றுவார் அவர் வாழ்க்கையை. தரையில் இருக்கிறவங்க கோபுரம் போகிறதுக்கும், கோபுரம் இருக்கிறவங்க தரையில் வர்றதுக்கும், கிரகங்கள் நவ கிரகத்துல காரகத்துவம் யார் அப்படின்னா சந்திர பகவான் தான். அவரை தாண்டி வேற எதுவும் செய்ய முடியாது. லக்னாதிபதி தசை ஆறுக்குரியவனுடைய தசை. அப்போ 6ஆம் இடத்துக்கு உண்டான எதிரிகளை காட்டி கொடுக்கும். மிகப்பெரிய ஒரு எதிரியை காட்டி கொடுக்கணும்னா நீ கம்முன்னு வீட்டில் இருந்தீங்கன்னா எதிரியை காட்டி கொடுக்குமா? அப்படிலாம் கொடுக்காது. அப்போ 2க்குரியவன் 5க்குரியவன் தசை நடக்கும்போது, புதன் தசை நடக்கும்போது பெரிய அளவில் வெற்றிகளை ஈட்டுவாங்க, செல்வங்களை ஈட்டுவாங்க, பெயர் புகழ்களை ஈட்டுவாங்க. இந்த காலகட்டத்தில் தான் காதல் திருமணத்தை ஈட்டுவாங்க. ஆமாம், கல்யாணம் ஆன பிறகு நடக்கக்கூடிய இந்த தசா வரும்போது அப்படிதான் இல்லீகல் கனெக்ஷன், அப்போ லவ் எஃபெக்ஷன் வருது, அப்போ லிவிங் டுகெதர் வருது, அப்போ ஓரின சேர்க்கை வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ரிஷப ராசியினருக்கு இதுக்குள்ள வந்துடும். சரி சாமிஜி, நம்ம வாழ்க்கையில உயரத்துக்கு என்ன பண்ணலாம், என்ன கோட்டீஸ்வர யோகன்னு தலைப்பு போட்டிருக்கீங்களே, நான் கோட்டீஸ்வரத்துக்கு என்ன வழி அப்படின்னா, அது நின்ற நட்சத்திராதிபதி பலம் பெற வேண்டும் அப்படின்ற கான்செப்டுக்குள்ள முதல்ல வரணும். நீங்க உங்க ஜாதகத்துல அதுக்குண்டான தீர்வுகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தை ஆராய்ஞ்சு பார்த்து அதற்குண்டான பரிகாரங்களை மேற்கொண்டோம்னா கண்டிப்பா ஒரு ஜாதகமும் கோட்டீஸ்வர ஜாதகம் தான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அது ரூட்டு தெரியாம நம்ம தள்ளாடின்னு இருக்கோம். எந்த ரூட்டை பிடிச்சா நம்ம எங்க போகணும், சரியான பாதையை தேர்ந்தெடுத்தோம்னா சரியான இடத்த நம்ம அடைஞ்சிடலாம். வல்லமை பெறக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர். நீங்க போகும்பொழுது படித்துறையில் நாகரனுடைய வழிபாடு அங்கே இருக்கும். நாகரை சேவார்த்தி பண்ணிட்டு போயிட்டு அர்த்தநாரீஸ்வரர் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் தோல்விகளே கிடையாது, வெற்றிகள் மட்டுமே உருவாகும்.